நான் மன்னார் மாவட்ட சமுர்த்தி தொழிற்சங்க தலைவர். இன்றைய தினம் நாங்கள் எங்கள் சமுர்த்தி மன்னார் மாவட்ட தொழிற்சங்கம் சார்பாக உத்தியோகத்தர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனை சம்பந்தமாக மாவட்ட அரசாங்க அதிகாரிகளை சந்தித்திருந்தோம். இன்றைய தினம் எங்கள் மன்னார் மாவட்டத்தில் உள்ள பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. உதாரணத்துக்கு எமது மன்னார் மாவட்டத்தில் ஒரு அடகு முறையிலான ஒரு சமுர்த்தி வங்கி ஒன்று அமைப்பதற்கு அதுக்குரிய இடம் பற்றாக்குறைகள் நிலவி வருகின்றது. எனவே எதிர்காலத்தில் அதனை பெற்றுக்கொள்வது தொடர்பாக அது மாத்திரமின்றி உத்தியோகத்தர்களுக்கான அநேகமான கொடுப்பனவுகள் மன்னார் மாவட்டத்தில் வழங்கப்படுவதில்லை மற்றும் உத்தியோகத்தர்களுக்கு திடீரென்று வழங்கப்படும் இடமாற்றங்கள் மற்றும் உத்தியோகத்திற்கான நலன் திட்டங்கள் போன்ற பல விடயங்கள் இன்றைய தினம் எங்களுடைய குழுவிலிருந்து வருகை தந்த எங்களுடைய உதவி பிரதி தலைவருடன் இணைந்து நாங்கள் மன்னார், மடு, முசலி, மாந்தை மேற்கு மற்றும் நானாட்டான் பிரதிநிதிகள் உட்பட அனைவரும் சென்று இன்று நாங்கள் பேசியிருந்தோம். எதிர்காலத்தில் இவ்வாறான விடயங்களை எல்லோரும் ஒன்றிணைந்து ஒன்றாக இது சம்பந்தமான விடயங்களை தீர விசாரித்து ஒரு தெளிவான முறையில் விடைகளை பெற்றுக்கொள்ளும் என்று அரசாங்க அதிபரினால் எங்களுக்கு வாக்குறுதி வழங்கப்பட்டது. எனவே எதிர்காலத்தில் இது தொடர்பாக நாங்கள் எங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சமுர்த்தி வங்கிகளில் உள்ள உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏனைய வங்கிகளை போன்று எங்கள் சமுர்த்தி வங்கிகளின் கடன் திட்டங்கள் ஏனைய திட்டங்களை எதிர்காலத்தில் கொண்டு வருவதற்கு எங்களுடைய சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் முழு மூச்சாக செயற்படுவார்கள். எனவே ஏனைய வங்கிகளை போன்று சமுர்த்தியில் மிகவும் மலிவான வட்டி குறைவான கடன் உதவி திட்டங்கள் நிறைய இருக்கின்றது. எனவே மக்களுக்கு பயனுள்ள உதவிகளை நிச்சயம் எங்களுடைய சமுர்த்தி தொழிற்சங்கத்தின் ஊடாக எங்கள் திணைக்களத்துடன் பேசி நாங்கள் மக்களிடத்தில் எந்த வகையில் கொண்டு செல்ல முடியும் அந்த வகையில் நிச்சயம் கொண்டு செல்வோம் என்று கூறிக்கொள்வோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.